ஏன்னா எங்கெங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு இருக்கோ அங்கெல்லாம் அவங்க கேடர்கள் கிரவுண்ட் பேஸ்ல நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய கேடர்னு பேர் வாங்கினவங்க அவங்க. அப்ப அந்த அதிருப்தி களத்துல பிரதிபலிக்குமா? அப்படி பிரதிபலித்தால் அது நிச்சயமாக திமுகவை பாதிக்கும். கூட்டணிக்கு தலைமை தாங்கும் ரங்கசாமிக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும். எல்லாத்தையும் கையில வச்சு கரெக்டா பெர்ஃபெக்டா பண்ணி இன்னைக்கு அவர் முன்னால ஓடிக்கிட்டு தான் இருக்காரு. காங்கிரஸ் வழக்கம் போல காங்கிரஸ் திமுக அங்க இழுத்து இவங்க ஒரு முடிவு வர்றதுக்குள்ளேயும் அவங்க எலெக்ஷன் தேதியே வந்துடும் போல அந்த லட்சத்துல தான் காங்கிரஸோட கூட்டணி பாண்டிச்சேரியில இருக்குது. திமுகவும் அதிமுகவும் தங்கள் தனித்தனியாக தங்க கட்சிக்குன்னு வந்து ஒரு 165 சீட் வரைக்கும் நிற்கும், 165 170 வரைக்கும் நிற்பாங்க. ஆனால் திமுக வந்து நிறைய கட்சிகளோட மதிமுகவோட 3 முஸ்லீம் கட்சிகளோட 2 இப்படின்னு ஒரு 10-11 சீட்ல மற்ற கட்சிகள் உதயசீரன் சின்னத்துல நிக்கலாம். சிறிய கட்சிகளை தன்னுடைய சின்னத்துல நிக்க வைக்கணும்னு அதிமுகவும் முனைப்பு காட்டுவதாக அவங்க சொல்றாங்க. அப்ப பிஜேபி நிக்கிறது லாபமா, அதிமுக நிக்கிறது லாபம், சின்னத்தில் நிக்கிறது லாபம்னா கண்டிப்பா அதிமுக நிக்கிறது லாபம். தமிழகத்தில் ஒரு பல 30 ஆண்டுகள் ஆட்சி நடத்தின கட்சி, ஒரு நோன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, மக்களுக்கு தெரிந்த ஒரு கட்சி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் உள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கும் நம்மளோட பேசு பொருளா கூட்டணி அரசியலை பற்றி தான் பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா இன்னும் கூட்டணிகள் முடிவு பெறாத நிலையில் அதை குறித்து பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். என்னதான் 2 கூட்டணிகள் இந்த மெச்சூர்ட் ஸ்டேஜ் ஆஃப் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு முதிர்ந்த ஒரு நிலைக்கு அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தையில் சென்றுட்டாலும் இன்னும் இறுதிப்படவில்லை என்ற ஒரு நிலைமையில தான் அது இருக்கு. 2 கூட்டணிகள் மீண்டும் பார்த்துருவோம். திமுக கூட்டணி ஜரூரா முதல்லயே தொடங்கி காங்கிரஸோட சீட்டணி பேசி முடிச்சுட்டாங்க, எம்டிஎம்கேயோட முடிச்சுட்டாங்க, பல கட்சிகளோட அவங்க பேசி முடிச்சாலும் 2 முக்கியமான கட்சிகள் அவங்க கூட்டணியில சேர்ந்த கட்சி, ரொம்ப காலமா இருக்கிற கட்சியான விசிகேவோட சிபிஎம்மோடய அவங்க கூட்டணி பேச்சு முடிக்கவில்லை. இதுக்கிடையில விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனோட வருத்தத்தோட நாங்கள் இரட்டை டிஜிட்ல நம்பர்கள் கேட்டோம். ஆனால் அதோட குறைதாங்கள் கிடைக்கும் போல இருக்கு. என்னன்னாலும் கூட்டணி தர்மத்திற்காக நம்ம இருக்க வேண்டியது இருக்கு, பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும்ங்கிற எண்ணத்திற்காக நாம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டியதுக்கு மனவேதனையோட ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்திருந்தாரு. சிபிஎம்மும் நாங்கள் 6 தொகுதிகள் கேட்கிறோம், அவங்க 5லே நிற்கிறாங்கிறது தான் இன்றைய நிலைமை. அப்போ திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைய பேரோட முடிஞ்சாலும் இந்த 2 கட்சியோட இழுபறில் இருக்கிற திமுகவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேருமே கேடர் பேஸ்ட் பார்ட்டி, லீடர் பேஸ்ட் பார்ட்டி கிடையாது. இவர்களுடைய வாக்கும் இவர்களுடைய ஒத்துழைப்பும் திமுகவுக்கு களத்துல ரொம்ப முக்கியம். நீங்க அவங்கள சந்தோஷமா வச்சுதான் ஆகணும். விடுதலை சிறுத்தைகள் 7 சீட்டு கொடுத்து திருமாவளவன் வாங்கிட்டு போனாலும் விடுதலை சிறுத்தைகள் கேடர்கள் களத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு உழைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இல்லாத மாதிரி நீங்க பாத்துக்கங்க. ஏன்னா அப்படி நடந்தால் அது உங்களுக்கு உங்கள் கூட்டணியும் தான் பாதிக்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு இருக்கோ அங்கெல்லாம் அவங்க கேடர்கள் கிரவுண்ட் பேஸ்ல நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய கேடர்னு பேர் வாங்கினவங்க அவங்க. அப்ப அந்த அதிருப்தி களத்துல பிரதிபலிக்குமா? அப்படி பிரதிபலித்தால் அது நிச்சயமாக திமுகவை பாதிக்கும். இன்றைக்கு சூழ்நிலையில கிடப்புல போட்ட கல்லு மாதிரி அப்படியே தான் இருக்கு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்றைக்குள்ள அவங்க பேசி முடிச்சு ஒரு சீட்டை பேசி முடிச்சு ஒரு முன்னணிக்கு வரலாம், இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவுக்கு வரலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக தலைமை என்ன பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனமாக தேமுதிக உள்ள கூட்டது உங்களுக்கு ராஜ்யசபா எம்பியும் கொடுத்தது ஒரு மிக முட்டாள்தனமான ஒரு அரசியல் அறிவில்லாத ஒரு டெசிஷன் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா கடந்த தேர்தலில் புள்ளி 4-3 வாக்கு சதவீதம் பெற்ற ஒரு சதவீத வாக்கு பெற்ற ஒரு கட்சியை நீங்க முதல்ல கூப்பிட்டு அவங்கள வளங்கரிச்சு வச்சு கொடுத்தது வந்து ஒரு நல்ல ஆப்டிக்ஸ், மக்களுக்கு ஒரு நல்ல பார்வையை பிரசன்ட் பண்ணல. இன்னைக்கு அவங்களுக்கு நீங்க கொடுக்கன்னு சொல்ற சீட்டுகள்னாலதான் இன்னைக்கு நீங்க மற்றவங்களுக்கு எல்லாம் பீறி பறஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை நீங்க தேமுதிக உள்ள சேர்த்ததுனால என்ன பலன்? ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் இருக்கலாம். ஆனா அவங்க வெளியில இருந்தது சேர்த்ததுனால என்ன பலனோ அதை விட அவங்களை சேர்த்ததுனால உங்களுக்கு இழப்பு ஜாஸ்தியா இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. அது உங்களுக்கு களத்துல எப்படினாலும் ஒரு தடவை பிரதிபலிக்கத்தான் செய்யும். கூட பிரதிபலிக்குதா குறைய பிரதிபலிக்குதாங்கிறது எலெக்ஷன் தேர்தல் நடக்க இந்த தேர்தல் சமயத்துல தான் நமக்கு அது தெரியும். அப்ப திமுக கூட்டணி இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டில் இருக்கும்போது அங்க பாண்டிச்சேரியில இன்னும் ஒரு கேவலமான சூழ்நிலையில காங்கிரஸும் திமுக சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆரம்பத்துல 2 பேரும் 15 தொகுதியில நாங்க ஃபைல் பண்ணிக்கிடுவோம், அதுக்கப்புறம் வர கூட்டணிகளுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதுவும் முடியாதுன்னு போனதுக்கு அப்புறம் 12 மணி நேரமா நாங்க காத்திருந்தோம். காங்கிரஸ் நிர்வாகிகள் எங்களை வந்து பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி திமுக தரப்பு குற்றச்சாட்டு சொல்ல இப்ப கூட்டணி அங்க இருக்கா இல்லையாங்கிற ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கு. நேற்று வந்து சிதம்பரம் வழக்கம் போல வந்து ஸ்டாலினை பார்த்துட்டு போனாலும் இன்றைய காலையில நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் 30 தொகுதிகளிலையும் அங்க வேட்புமனு தாக்கல் செய்ய போகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க மனசு புரிஞ்சுக்கணும், இன்றுதான் பாண்டிச்சேரியில வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய கடைசி நாள். அப்ப அந்த கடைசி நாள்ல இன்றைக்கு காங்கிரஸ் 30 தொகுதிகளிலையும் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்கன்னு சொல்றாங்க. திமுக என்ன செய்ய போகுதுன்னு இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லை.
அலைஸான விசிகே மற்றும் சிபிஎம்க்கு எவ்வளவு சீட்டு கொடுக்க போறாங்கன்னு ஒரு கிளாரிட்டி இல்ல. இப்போதைக்கு ஃபைல் பண்ணிக்கலாம், நாளைக்கு விட்ராயல் கூட நீங்க பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்றைய தேதியில காங்கிரஸ் 30 தொகுதியில் ஃபைல் பண்ண போறோங்கிறது அங்குள்ள நிலைமை. ஆனால் அங்க நேர்மாறாக அதிமுக கூட்டணி ஜரூரா போயிட்டு இருக்கு. யார் யாருக்கு எத்தனை என்ஆர்சி காங்கிரஸ் சொல்லணும், அதிமுக கூட்டணி நம்ம சொல்ல முடியாது. என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஜரூரா போயிட்டு இருக்கு. யார் யாருக்கு என்னென்ன எத்தனை தொகுதிகள் என்னென்ன சீட்டுகள் நம்ம கொண்டு அடையாளம் கண்டு அவங்க என்ன தங்களோட எலெக்ஷன் ஜெகர்நாட்டம் சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கும் ரங்கசாமிக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும். எல்லாத்தையும் கையில வச்சு கரெக்டா பெர்ஃபெக்டா பண்ணி இன்னைக்கு அவர் முன்னால ஓடிக்கிட்டு தான் இருக்காரு. காங்கிரஸ் வழக்கம் போல காங்கிரஸ் திமுக அங்க இழுத்து இவங்க ஒரு முடிவு வர்றதுக்குள்ளேயும் அவங்க எலெக்ஷன் தேதியே வந்துடும் போல அந்த லட்சணத்துல தான் காங்கிரஸோட கூட்டணி பாண்டிச்சேரியில இருக்குது. தாவேகா பாண்டிச்சேரியில் என்ன பண்றாங்க, 30 கேண்டிடேட்ஸ் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணி இன்றைக்கு அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்ண போறாங்க. அப்ப முதல் தடவையா அபிஷியலா கேண்டிடேட் லிஸ்ட் ரிலீஸ் பண்றது தாவேகா பாண்டிச்சேரிக்கு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த கட்சி ஒரு புதிய கட்சி, அதனால நம்ம அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். 30 தொகுதியில் அவங்க கேண்டிடேட்ஸ் இறக்கிருக்காங்க. பல பெரிய கட்சிகளை சேர்ந்த முன்னாள் கேண்டிடேட்ஸ் அவங்க களத்தில் இறக்கிருக்காங்க. அவங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் பாண்டிச்சேரியிலங்கிறத நம்ம வரும்போது தான் பார்க்கணும். அப்ப இங்க நேரா நம்ம அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டோம்னா, அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதாவது பாண்டிச்சேரியில் அவங்க என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்க, அங்க அவங்களோட கூட்டணி சூப்பரா முடிஞ்சு அவங்க அங்க எலெக்ஷன் வேலைகளே ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழகத்திற்கு நாம் வருவோம் என்றால் இன்று ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும் போது பிஜேபியோட தமிழக இன்சார்ஜ் பியூஷ் கோயல் இன்னைக்கு சென்னைக்கு வர்றாரு. வந்து சேர்ந்துட்டாரு, வந்து இறங்கிட்டாரு. அதாவது இன்று 23/3/2026 வந்துட்டாரு. இன்றைக்கு ஈவினிங் உள்ள நிறைய பேரோட குற்றச்சாட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அவங்க டெல்லிக்கு போறாங்கன்னு. அந்த இம்பாக்ட் எலெக்ஷன்ல வருங்கிறத இன்றைக்கு அவங்க உணர்ந்துட்டாங்க. அதனால என்ன பண்றாரு, இதுவரைக்கும் பல ஹோட்டல்களை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தவங்க சீட் ஷேரிங் ஃபைனலைசேஷனுக்கு பியூஷ் கோயல் ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக அலுவலகம் சென்று அங்குதான் எல்லாருக்கும் சீட்ஸ், அங்க பிஜேபிக்கு முதல்ல சீட் ஷேரிங் கையெழுத்தாகுது, எல்லாருக்கும் அங்குதான் கையெழுத்தாகுது அப்படிங்கிறதும் ஒரு நல்ல செய்தி. என்ன பொறுத்த வரைக்கும் இதே ஹோல்டா இதே குரூப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எலெக்ஷன் கடைசி வரைக்கும் வைத்திருந்தார் என்றால் அவருக்கு நல்லது. இல்லை இடையில திருப்பி அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, அப்படி ஒரு எண்ணங்கள் வந்துச்சுன்னா அவரோட எலெக்ஷன் ப்ராஸ்பெக்ட்ஸை பாதிக்கும், வாய்ப்புகளை பாதிக்கும். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இப்போ இன்னைக்கு பியூஷ் கோயல் பிஜேபிக்கு மட்டும் முடிவு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அநேகமா இன்றைக்கு சாயங்காலத்துக்குள்ள அதிமுக கூட்டணியில் எல்லா கட்சிகளோட சீட் நிலவும் தெளிவாக தெரிந்துவிடும். அப்ப பின்னால தொடங்கினாலும் கிட்டத்தட்ட இன்றைக்கு ஈவினிங்குள்ள முடிச்சிருவாங்க. திமுக என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அவங்க எடுத்த ஒரே முட்டாள்தனமான அந்த டெசிஷன் தேமுதிக கூட்டு அவங்களுக்கு ராஜ்யசபாவை முதல்ல தூக்கி கொடுத்து அவங்களுக்கு சீட் தர சொன்னது முட்டாள்தனமான டெசிஷன்னால பல காலங்களாக 9-10 ஆண்டுகளா தங்க கூட இருக்கிற கட்சிகளை இன்றைக்கு அவங்க மன வருத்தத்தோட சீட்டு வாங்க போட நிலைமைக்கு தள்ளி விட்டார்கள் என்றால் அதற்கு காரணம் திமுகவும் எடுத்து அந்த தவறான டெசிஷன் தான். சரி எடுத்தாச்சு, இனி அரசியல்ல அதுக்குள்ள என்ன செய்யணுமோ அதைத்தான் திமுக செஞ்சுட்டு இருக்கு. அப்போ நான் இறுதியில இது என்ன எதிர்பார்க்கிறேன்னா, கலர் நிலவரம் எப்படி இருக்கணும்னா, திமுகவும் அதிமுகவும் தனித்தனியாக தங்க கட்சிக்குன்னு ஒரு 165 சீட் வரைக்கும் நிற்கும், 165 170 வரைக்கும் நிற்பாங்க. ஆனால் திமுக நிறைய கட்சிகளோட மதிமுகவோட 3, முஸ்லீம் கட்சிகளோட 2, இப்படின்னு ஒரு 10-11 சீட்ல மற்ற கட்சிகள் உதயசீரன் சின்னத்துல நிக்கலாம். அதிமுக கூட்டணியில் இங்க ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா, பிஜேபி ஒரு 30-31 சீட் நிற்கும் போது பிஜேபி ஐஜேகே, அப்புறம் நம்ம புதிய நீதி கட்சி, ஜான் பனியர்களுடைய கட்சி, அப்புறம் புதிய தமிழகம், இப்படி சில கட்சிகளை தன்னோட சின்னத்துல நிற்கும்னு அவங்க சொல்லலாம். அப்ப அவங்களும் பிஜேபியோட சின்னத்தில் நிற்கும். கிட்டத்தட்ட 31, 30, 39, 40 சீட் வரைக்கும் பிஜேபியோட சின்னத்தில் நிற்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ அதே இதை என்ன சொல்றாங்க, இன்றைக்கு நடந்த ஒரு செய்தி நமக்கு வந்திருக்க ஒரு செய்தி என்னன்னா, இந்த சிறிய கட்சிகளை தன்னுடைய சின்னத்துல நிக்க வைக்கணும்னு அதிமுகவும் முனைப்பு காட்டுவதாக அவங்க சொல்றாங்க. அப்ப பிஜேபியில் நிக்கிறது லாபமா, அதிமுக நிக்கிறது லாபம், சின்னத்தில் நிக்கிறது லாபம்னா கண்டிப்பா அதிமுக நிக்கிறது லாபம். தமிழகத்தில் ஒரு பல 30 ஆண்டுகள் ஆட்சி நடத்தின கட்சி, ஒரு நோன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, மக்களுக்கு தெரிந்த ஒரு கட்சி. அப்ப 2 பேரும் இந்த ஒரு விஷயத்துல சின்ன கட்சிகளை ஏன் சின்னத்தில் நிற்கும் அதிமுக விருப்பப்படுறதா சொல்றாங்க. அதுலயும் இன்னொரு தரப்பு நியூஸ் என்ன வருது அப்படின்னா, பாதியாக பிரித்துக் கொள்வார்கள் அல்லது அதிமுக சின்னத்தில் தான் நிற்பார்கள். அமித்ஷா இணங்கி வந்து விட்டார், வேறு வழி இல்லை என்று இணங்கி வந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்தா திமுக எப்படி மற்ற கட்சிக்காரங்களை எத்தனை சீட்டுகள்ல நிக்க வைக்கிறாங்களோ, சுதேஸ்வரியில் நிக்க வைக்கிறாங்களோ, கிட்டத்தட்ட அதே அளவுல அதிமுகவும் மற்ற கட்சிக்காரங்களை இரட்டையில நிக்க வைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப 175, 176 சீட்ல திமுகவும் இரட்டையிலையும் நிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப 2 கூட்டணிகளுமே எப்படி தங்களை ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, யாரு ஜெயிச்ச ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் தனிப்பட்ட ஆட்சி தான் அமைப்போம், கூட்டணி ஆட்சி இருக்காதுங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறாங்க.
எடப்பாடியாரும் தனிப்பட்ட ஆட்சி தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு, ஸ்டாலின் தனிப்பட்ட ஆட்சி தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பிஜேபியிலிருந்து வரக்கூடிய சமிகைகள்லாம் என்டிஏன் கூட்டணி இருக்கும் அப்படின்னு தான் அவங்க பேசுறாங்க. இது எப்படி எலெக்ஷன் முடியும் போது எவ்வளவு சீட்டுகள் வருதுங்கிறத வச்சுதான் தெரியும். ரொம்ப அதிகமான மெஜாரிட்டியில எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை ஆட்சி அமைச்சாருன்னா அவர் பிஜேபி வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருவாரு. இல்லை தொட்டுக்கோ தொடச்சிக்கோ, இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் சீட்டு கம்மின்னு வரும்போதுதான் இரண்டு கூட்டணிகளுமே நிச்சயமா கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு தத்துவத்துக்கு தள்ளப்பட வேண்டிய ஒரு வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. இதுதான் இன்றைய தமிழகத்துடைய அரசியல் கலவர நிலவரம். நாம் தமிழர் சீமான் இன்றைக்கு தன்னோட அரசியல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். திருத்தணி கோயிலுக்கு போய் அங்க சாமி கும்பிட்டு தன்னோட அரசியல் பிரச்சாரத்தை தொடங்குகின்றார். ஒரு அரசியல் அவர் எந்த வலதுசாரி கொள்கைகளை எதிர்த்து அவர் பேசுகின்றாரோ, இன்று நீங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் நான் எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் சொல்றதுதான், நீங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, தயவு செய்து எந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாடு தளத்துக்கும் போய் உங்க அரசியல் பிரச்சாரத்தை தொடங்காதீர்கள். அது தவறான சமிகையை கொடுக்கும். எல்லா மதங்களும் சம்மதம் தான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அப்ப நீங்க போயிருந்தீங்கன்னா ஒரு மசூதிக்கும் போயிருக்கணும், ஒரு கோயிலுக்கும் போயிருக்கணும், ஒரு சர்ச்சுக்கும் போயிருக்கணும். நீங்க போகவில்லை. அப்படி இல்லைன்னா நீங்க உங்க பிரச்சாரத்தை தொடங்குங்கள். நீங்க பிரச்சாரத்தை ஆண்டவனும் எல்லாரும் வேண்டிக்கிட்டு தான் எல்லா கட்சிக்காரங்களும் எலெக்ஷன் நிற்கிறாங்க. எல்லாரும் ஜெயிக்க முடியாது, யாரோ ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க. அப்போ நீங்க கொடுக்கக்கூடிய ஆப்டிக் சீமான் அவர்களே வலதுசாரி ஆப்டிக்ஸா தான் இருக்கு. உங்களை பிஜேபியோட பி டீம் சொல்ற ஒரு ஆப்டிக்ஸா தான் இருக்குது. அதுதான் இன்றைய சூழ்நிலை. அப்ப அவர் பிரச்சாரத்தை அவர் எப்படி முன்னெடுத்து கொண்டு போய் அவர் கட்சி எப்படி கொண்டு போறாருங்கிறதும் நான் பொறுத்திருந்து பார்க்கத்தான் வேண்டும். இந்த காலத்தில் சீமான் எவ்வளவு வாட்டு வாங்குறாருங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தன்னை நம்பர் 3 பார்ட்டியா எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு நபர் அவரு. இன்றைக்கு அந்த பிரச்சனைக்கு அந்த போஸ்டுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு தாவேக்காவால. இந்த எலெக்ஷன்ல சீமான் தன்னோட வாக்கு வங்கியை காப்பாற்றிக் கொள்கிறாரா, கூட்டிக் கொள்கிறாரா, இல்ல தாவேக்காவின் தாக்கத்தால் குறைகிறதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதுதான் இன்றைக்குள்ள அரசியல் கலவர நிலவரம். இந்த அரசியல் கலவர நிலவரம் மேலும் மாற்றம் அடையுமா? அநேகமா நாளைக்கு கூட்டணிகள் இறுதி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க. ஏன்னா அப்படி இரண்டு கட்சிகளும் இறுதி செய்து முடித்தால்தான் எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறத அவங்க பார்க்க முடியும். இதுலதான் தொகுதிகள் அலாட்மெண்ட்ல திமுக ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா போன தொகுதிகளிலே கூட்டணியில சேர்ந்து நின்றதுனால பெரிய தொகுதிகள் சேஞ்சஸ் இருக்காது. அதிமுக தொகுதிகள் அலாட்மெண்ட்ல அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு பெரிய ஒரு ஃபிரிக்ஷன் இருக்குதா சொல்றாங்க. ரெண்டு பேரோட விருப்ப தொகுதிகள் ரொம்ப கிளாஷ் ஆகுது. ரெண்டு பேருமே கோவை அந்த மண்டலத்துல கோவையில ரொம்ப சீட்டு கேட்கறாங்க. ரெண்டு பேருமே சென்னையிலும் அதிக சீட்டு கேட்கறாங்க. அப்போ இந்த இடத்துல ரொம்ப கிளாஷ் ஆகுது. இது தவிர வட மாவட்டங்கள்லயும் பாமகவுக்கும் அவங்களுக்கும் சில தொகுதிகளில் கிளாஷ் ஆகுதுன்னு ஒரு பேச்சு வருது. அப்போ அதெல்லாம் எப்படி அவங்க சார்ட் அவுட் பண்ண போறாங்க? நிச்சயமா சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. எவ்வளவு சீக்கிரமா சார்ட் அவுட் பண்றாங்களோ, இரண்டு கூட்டணி கட்சிகளும் சீட்டை ஐடென்டிஃபை பண்றாங்களோ அந்த அளவுக்கு எலெக்ஷனில் அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.